வாயில வடை சுடுறதுன்னா, அது பாஜகவுக்கு கை வந்த கலை. அதாவது நடுராத்திரியில 500, 1000 செல்லாது விடிஞ்சா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரூ. 2000 நோட்டு கொண்டு வந்துட்டா, இனி வந்து கள்ள நோட்டெல்லாம் ஒழிச்சிரலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த 2000 நோட்டு என்ன ஆச்சு, ஏதாச்சு அப்படின்னு தெரியாம போறதா இருக்கட்டும். ஒவ்வொரு அக்கவுண்ட்லயும் ரூ. 15,00,000 போடுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். விவசாய பிரச்சனைகள நாங்க தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். பாராளுமன்றத்தில பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் நிறைவேற்றாம இருக்கிற மாரி பல வடைகள் சுடுவாங்க. அதுல நாங்க படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்துறோம் ஐயா அப்படின்னா, நாங்க வடை சுடுறோம். நீங்க பக்கோடா கடை போடுங்க அப்படின்னு படிச்ச பட்டதாரிகள பார்த்து இவங்க சொல்றது தான் இவங்களோட வழக்கம். ஸோ அந்த மாரி ஒரு வடைய தான் தமிழ்நாட்டுல இவங்க சுடுறாங்க. அதாவது எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு நடைமுறை மூலியமா தமிழ்நாட்டுல வாயில வடை சுடுற வேலைய வந்து பாஜக அரசு பாக்குது அப்படின்னு நான் சொல்ல, பிடிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்ஐஆர நீங்க கொண்டு வரீங்கல்ல, அதுக்கு முன்னேற்பாடா நீங்க என்னென்ன பண்ணீங்க? வித்தின் 1 மந்த் பீரியட்ல இந்த மாரி ஒரு நடைமுறைய இவ்ளோ மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலத்துக்கு இவ்ளோ அவசர அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு 4, 5 பாயிண்ட்ட வச்சு அவர் கேட்கிறாரு. எப்படி இதெல்லாம் நீங்க முன்னேற்பாடு இல்லாம நீங்க செஞ்சீங்க? ஸோ இதெல்லாம் நீங்க செய்யாம போனது என்ன எடுத்து காட்டுதுன்னா, நீங்க வந்து போற போக்குல ஒரு அறிவிப்போம். அந்த அறிவிப்புக்கு மக்கள் எந்த ரியாக்ஷனும் குடுக்கலன்னு வைங்களேன், நம்ம பாட்டு நம்ம இஷ்டத்துக்கு அத செய்யலாம். ஒரு காமெடியில வடிவேலு அவரு சொல்றாரு. கடைய அடைச்சுட்டு அவன் அப்படியே ஓடிட்டானா, அவன் நம்மளுக்கு அடிமை. அல்லாம கடைய அப்படியே வச்சிருந்தாங்கன்னா, இனிமே நம்ம அவனுக்கு அடிமை. அப்படின்ற மாரி தான் பாஜக வந்து ஒவ்வொரு முறையும் அவங்க ஒரு திட்டத்த அறிவிக்கும்போது, மக்கள் இதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா? மக்கள் எதுவும் ரியாக்ட் பண்ணலையா? அது என்னன்னு அவங்களுக்கு புரியறதுக்கு முன்னாடியே அத செஞ்சு முடிச்சுருவோம். அது மாரி தான் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் ஏன் நீங்க ஒரு 1 மந்த் பீரியடுக்குள்ள கொண்டு வரீங்கன்னா, இது என்ன? இதனால என்ன பிரச்சனை? இந்த ஃபார்ம எப்படி ஃபில் பண்ணணும்? இத சரியா ஃபில் பண்ணாம போனா, அதாவது அந்த கேட்குற டாக்குமெண்ட்ட குடுக்காம போனா, நம்மளுக்கு என்ன மாரி பின்விளைவுலாம் ஏற்படும்? நம்ம இந்த நாட்டோட குடிமகனாவே இருக்க முடியாதுன்ற நிலைமைக்கு போவோம். அகதிக முகாமுக்கு தள்ளப்படுவோம். குறிப்பா இஸ்லாமியர்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுடைய வாக்குரிமைய திட்டமிட்டு திருடுறது தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு பல விஷயங்கள நம்ம பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவசர அவசரமா இத எலெக்ஷன் கமிஷன கைக்குள்ள போட்டுட்டு பாஜக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது தான் அவர் வந்து சொல்றாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கு சில விஷயங்கள செய்யணும். ஃபர்ஸ்ட் திட்டமிடணும். அதுக்கப்புறம் யோசிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு திறம்பட வேலை செய்யணும். அத செஞ்சு முடிக்கிற திறமை நம்மகிட்ட இருக்கா? அப்படின்னு நீங்க யோசிக்கணும் அப்படின்னு பாஜக கேட்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா, இதுல நீங்க சொன்ன 3த்துல எதுவுமே எங்களுக்கு கிடையாது. இல்லாத ஒண்ண கேட்டா நாங்க என்ன பண்றோம்? வச்சுக்கிட்டேவா வஞ்சனை பண்றோம்? எங்ககிட்ட இல்ல. இருந்தா நாங்க செய்வோம் அப்படின்னு அவங்க தரப்புல அவங்க நியாயத்த சொல்றாங்க. ஸோ அவர் என்னென்ன கேள்விகள் கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்ஐஆர கொண்டு வரேன்னு சொல்றீங்கல்ல, இந்த எஸ்ஐஆர கொண்டு வரத ஏன் வித்தின் 1 மந்த் பீரியடுக்குள்ள இத்தன ஜனத்தொகை இருக்க இந்த மாநிலத்துல எப்படி செய்ய முடியும்? ஒரு பூத்துக்கு ஒரு ஆள்ன்னு சொல்றீங்க. இப்ப ஒரு பூத்துக்கு ஒரு 1000 ஓட்ட வந்து வேலிடேட் பண்ணணும். சரி வேலிடேட் பண்றதுக்கான நேரங்காலம் அந்த பூத் லெவல் ஆஃபீசருக்கு இருக்கா? ஃபர்ஸ்ட் இந்த பூத் லெவல் ஆஃபீசருக்கு ஒரு ஆப்ப ஒழுங்கா கையாள்ற அளவுக்கு நீங்க ட்ரெய்னிங் குடுத்துருக்கீங்களா? வெறும் 1 வீக் பீரியட்ல அவங்களுக்கு வந்து நீங்க ட்ரெய்னிங் குடுத்து, நான் வந்து எஸ்ஐஆர வந்து செய்யறதுக்கு அவங்கள களத்துல இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களே, இந்த பூத் லெவல் ஆஃபீசராவது குறைஞ்சபட்சம் முழு நேர பணியா இத செய்றவங்களா? அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவங்க ஏற்கனவே அரசு வேலையிலயோ, இல்ல வேற ஏதோ ஒரு வேலையிலயோ இருக்கக்கூடிய ஒரு ஆள். அவங்களுக்கு கூடுதல் பணியா இத குடுக்குறீங்க. அவங்களால அதிகபட்சமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலருந்து 3 மணி நேரம் தான் வந்து இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடர்பான வேலைகள செய்ய முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்களுக்கு இத பத்தின புரிதல் இருக்கா? அதாவது அந்த பூத் லெவல் ஆஃபீசர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த எஸ்ஐஆர பத்தின தெளிவான புரிதல் இருக்கா? அதுக்கான ட்ரெய்னிங் வந்து இந்த 1 வாரம் நீங்க குடுத்தேன்னு சொல்றீங்களே, இந்த 1 வார காலம்ன்றது போதுமானதா? சரி குறைஞ்சபட்சம் இத்தன கோடி பேர் இருக்க இந்த மாநிலத்துல எவ்வளோ வாக்காளர் இருப்பாங்க? அத்தன வாக்காளர்களுக்கும் ஃபார்ம கொண்டு போய் குடுக்குற அளவுக்கு, அத கரெக்ட்டா புரிஞ்சு ஃபில் அப் பண்ற அளவுக்கு, இத்தன பூத் லெவல் ஆஃபீசரையாவது நீங்க இறக்கி விட்டுருக்கீங்களா? அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் அதாவது நீங்க இதுக்கான பணியாளர்களை நியமனம் பண்ணீங்களா? அதுவும் போதுமானதாக இல்லை. அவங்களுக்கு தேவையான ட்ரெய்னிங்கும் இல்லை. முழுக்க முழுக்க எஸ்ஐஆர்க்காக அவங்க வேலை செய்றாங்களா கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ இப்படி எதுவுமே இல்லை, இல்லை, இல்லை. இப்படி எதுவுமே இல்லைன்றவங்க எப்படி இத சரிவர அதுவும் 1 மந்த் பீரியட்குள்ள இத செய்ய முடியும்? அப்படின்ற கேள்விய அவர் முன்வைக்கிறார். 2வது ஒரு விஷயத்த அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சில முன்னேற்பாடான வேலைகள்லாம் செஞ்சு வச்சிருக்கணும். ஆனா அந்த மாரி நீங்க வந்து எதுவுமே செய்யல. எல்லாத்தையும் அறிவிச்சுட்டு, அதுக்கப்புறமான ஏற்பாடுகள வந்து நீங்க செய்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து சொல்றாங்க, எஸ்ஐஆர வந்து நாங்க வந்து
நடைமுறைப்படுத்த போறோம் தமிழ்நாட்டுல நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4க்குள்ள நாங்க வந்து ஏற்பாடு பண்ண போறோம் நீங்க சொன்னீங்கல்ல. சரி இதுக்கான ஃபார்ம்லாம் முன்னாடியே அடிச்சு வச்சுட்டீங்களா? அப்படின்னு கேட்டா, இல்ல. அறிவிப்பு குடுத்த பிறகு நாங்க வந்து ஃபார்ம் அடிப்போம். சரி இதுக்கான ஆஃபீசர்ஸ்ல முன்னாடியே ட்ரெய்னிங் பண்ணி வச்சுட்டீங்களா? இல்ல. அறிவிப்பு குடுத்த பிறகு அதுக்கான ஆஃபீசர்ஸ்ல ட்ரெயின் பண்ணுவோம். சரி அதுக்கப்புறமா நீங்க அடிச்சீங்கல்ல ஃபார்ம, இதையாவது உங்களால 100% வந்து உங்களால வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? அதுக்கான பயிற்சி இருக்கா? அதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான பணியாளர்கள், சூப்பர்வைசர்கள வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களே, இதெல்லாம் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை? ஒரு டேட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர் ஆரம்பிக்கிறது அப்படின்றதே, ஒட்டுமொத்த ஃபெயிலியர வந்து காட்டுது. ஸோ, பாஜக வந்து செய்றது பூராமே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, போற போக்குல ஏதோ நம்ம அடிச்சுடுவோம். எதுவும் பெருசா எதிர்ப்பு வரலையா, நம்ம இஷ்டத்துக்கு அத செஞ்சு முடிச்சுட்டு போவோம். அப்படின்ற மாரி தான் இருக்கு இவங்களோட நடவடிக்கை. இவங்க எதையுமே திட்டமிட்டு திறம்பட செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கிறார்னா, இப்ப 2005 மாநகரங்கள், 2002 புறநகர். இப்ப இந்த இதுல வந்து உங்களுடைய பட்டியல்ல வந்து பேர் இருந்துருச்சுன்னா, இப்ப எஸ்ஐஆருக்கு வரும்போது நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, வெறும் உங்களோட அப்டேட்டட் ஃபோட்டோ மட்டும் கையெழுத்து போட்டா, உங்க வேலை முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே உங்களோட பேர் வந்து பட்டியல்ல இருந்துருச்சு. அதனால உங்களுக்கு சிரமம் இல்ல. ஸோ இது இல்லாத பட்சத்துல, இந்த மாறுதல் இருக்க பட்சத்துல, நீங்க இந்த 11 டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ட குடுத்து நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இது அவர் என்ன கேள்வி கேட்கிறார்னா, இப்ப மக்கள் தொகையா இருக்கட்டும், இல்ல தொகுதி வரையறையா இருக்கட்டும், இதுல 2005 கம்பேர் பண்ணும்போது 2025ல பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த 2005ல இருந்தாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லிட்டீங்க, அப்படியே நீங்க போயிரலாம். ஃபோட்டோவும் கையெழுத்தும் போட்டீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்றீங்கல்ல. இது அப்படியே வந்துருமா? உதாரணத்துக்கு அவரோட தொகுதியவே அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட என்னோட தொகுதியில 2005ல 1,00,000 அதாவது மத்திய மதுரை தொகுதியில 1,40,000 பேர் வந்து வாக்காளர்கள் இருந்தாங்க. இதுல ஒரு 40,000 பேர் வந்து இப்ப இல்லாம போயிருக்கலாம். இறந்திருக்கலாம். அந்த தொகுதியிலேருந்து வேற தொகுதிக்கு மாறி போயிருக்கலாம். வேற அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட மீதி 1,00,000 வாக்காளர் இருப்பாங்கல்ல. இந்த 1,00,000 வாக்காளர்கள் இப்போ அந்த தொகுதிய எடுத்து பார்த்தோம்னா, அதே 1,00,000 வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2025ல 2,40,000 வாக்காளர்கள் இப்ப இருக்கிறாங்க. ஸோ இந்த 2,40,000 வாக்காளர்கள்ல இந்த 40,000 பேர நம்ம கழிச்சிருவோம். இறந்துட்டாங்க, அட்ரஸ் மாறி போயிட்டாங்க, தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னு. குறைஞ்சபட்சம் இந்த 1,00,000 வாக்காளர்கள், அதாவது முன்னாடி 1,40,000 இதுல 40,000 கழிச்சுக்கலாம். இப்ப 2,40,000 இருக்கு இல்லையா? அப்போ பழைய அந்த 1,40,000 வந்து அப்படியே கேரி ஆன் ஆயி வந்துருவாங்களா அப்படிங்கன்னா, அதுவும் இல்லை. வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் ஆக மாட்டாங்க. அவங்க எல்லாருமே இது ஒரு காரணம், அது ஒரு காரணம்னு ஏதோ ஒண்ணு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. அப்படின்ற தகவல் வந்து அவர் சொல்றாரு. இன்னும் என்ன அவர் கேட்கிறாருன்னா, சில நேரத்துல 2005ல பல தொகுதிகளே இல்லாம இருந்தது. புதிய தொகுதிகள்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த மாரி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதாவது அவர் இன்னொரு எக்ஸாம்பிளும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வடக்கு தொகுதி அப்படின்ற ஒரு தொகுதி வந்து 2005லயே இல்ல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? 2005ல உங்களுடைய பேர் வந்து ஏற்கனவே வாக்காளர் பட்டியல்ல முன்னாடி பண்ண இதுல இருந்துச்சுன்னா, நீங்க ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டா உங்க வேலை முடிஞ்சதுன்றீங்களா? இப்ப தொகுதியே இல்லையே! புதுசா ஒரு தொகுதி 2005ல வந்து இல்லாத ஒரு தொகுதி 2025ல ஒரு தொகுதி புதுசா வந்திருக்குல்ல. இப்ப இவங்களோட நிலைமைலாம் என்ன? இப்ப இந்த தொகுதியில இருக்க எல்லாருமே 100% வந்து புதுசா எடுத்தாகணும் இல்லையா? அப்ப அவ்ளோ மக்கள் தொகைய நீங்க 1 மந்த் பீரியட்ல எப்படி நீங்க எடுத்து முடிக்கிறது சாத்தியமாகும்? இந்த டைம் லிமிட்டேஷன் தான் எங்களுக்கு டவுட் வருது. அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு 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 வெளிப்படைத்தன்மையே இல்லாம இருக்கு எலக்ஷன் கமிஷன் அப்படின்றது. ஒரு டேட்டா கூட எங்களுக்கு வந்து ஓப்பனா இல்ல. அத டவுன்லோட் பண்ண முடியல. ஒரு தகவல டவுன்லோட் பண்ணி ஓப்பனா எடுத்து பார்க்க முடியல. ஏதோ இந்த ராத்திரி 12 மணிக்கு திருட்டுத்தனமா ஏதோ ஒரு வேலை செய்வாங்கல்ல. அந்த மாரி தான் எலக்ஷன் கமிஷன் இருந்துட்டு இருக்கு. நீங்க தப்பு பண்ணலன்னா, அது ஓப்பனா இருக்கணும் உங்களுடைய எல்லா டேட்டாஸுமே. ஏன் உங்களுக்கு மட்டும் புரியிற மாரி, எங்களுக்கெல்லாம் கேட்டா அது கிடைக்கப்பெறாத மாரி ஈஸியா போய் டவுன்லோட் பண்ண முடியாத அளவுக்கு, இத ஏன் இந்த மாரி ஒரு கிரிட்டிக்கல் இதுல வச்சிருக்கீங்க? அப்ப ஏதோ தப்பு உள்ள நடக்குது. அதனால தான் இப்படி எல்லாத்தையும் மூடி மறைச்சு செய்றீங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, "நீ தப்பு பண்ணலன்னா நீ ஏன் பயப்படுற?" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க. அதனால தான் எல்லா டேட்டாஸையும் வந்து ஈஸியா நாங்க ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க எலக்ஷன் கமிஷன். அப்படின்ற ஒரு முக்கிய கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்ப இவரு இந்த மாரி கேட்டுட்டு இருக்கும்போது, ஒரு மேடம் டெல்லியில இருந்து ஒரு மேடம் வந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஏன் திமுக அரசு வந்து எஸ்ஐஆர பார்த்து இந்த அளவுக்கு பயப்படணும்? அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும்போது எஸ்ஐஆர் கொண்டு வரலையா?
அன்னைக்கெல்லாம் நீங்க ஏன் எதிர்த்து பேசல, இப்ப மட்டும் திடீர்னு எதிர்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு டெல்லியில இருந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அவங்க நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, அன்னைக்கு காங்கிரஸ் எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது நீங்க தானே எதிர்க்கட்சியா இருந்தீங்க, நீங்க ஏன் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல, ஏன் தெரிவிக்கலன்னா உங்களுக்கே மனசாட்சிப்படி தெரியும் அன்று தேர்தல் ஆணையம் ரொம்ப சரியா இருந்தது. அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் வந்து பிரேசில் அழகிய வந்து கொண்டு வந்து வாக்காளர் பட்டியல்ல சேர்த்து ஒரு பிரேசில் அழகிக்கு 22 ஓட்டு கள்ள ஓட்டெல்லாம் கொடுக்கல, வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கல. அதே மாதிரி ஒரு நபருக்கு 200 ஓட்டு அப்படின்லாம் அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் செய்யல. அதே மாதிரி இறந்து போனவங்க, அதாவது உயிரோட இருக்கவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணையம் சொல்லல. அன்னைக்கு இருக்க உங்களுடைய தலைவர், அதாவது அன்னைக்கு நீங்க தானே எதிர்க்கட்சி தலைவர், அவர் வந்து செத்து போனவங்க கூட டீ பார்ட்டி எல்லாம் பண்ணல. இன்னைக்கு இருக்க காங்கிரஸ், அதாவது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து யார் யாரெல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனால சொல்லப்பட்டதோ அவங்க கூட எல்லாம் டீ பார்ட்டி நடத்தினார். பீகார்ல இந்த இது நடந்தது. அன்னைக்கு இருந்த எலெக்ஷன் கமிஷன் சொல்ல போனா 65 லட்சம் வாக்காளர்களை வந்து இப்படி அதிரடியா நீக்கல, காரண காரியம் சொல்லாம. எத்தனை பேர் செத்து போனாங்க, எத்தனை பேர் காண போனாங்க, யாரெல்லாம் தொடர்புல இல்லாம இருக்காங்க, யாருக்கெல்லாம் 2 வாக்குரிமை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஓட்டை எப்படிலாம் திருடுறது, எப்படியெல்லாம் வந்து ஃபோர்ஜரி பண்றது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு இருந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யல. அன்னைக்கு இருந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓட் சோரிக்கு துணை போகல. ஃபார்ம் 6ல புதுசா சேர்க்க வேண்டிய நபர், அதாவது ஃபார்ம் 6ன்றதை முதல்ல யார் ஓட்டு போட போறாங்களோ அவங்க வந்து சேர்க்கறதுக்கானது தான் ஃபார்ம் 6. அதுல 62 வயசு 92 வயசு இருக்கவங்களெல்லாம் ஃபார்ம் 6 கொண்டு வச்சு அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து செய்யல. அப்போதைய எலெக்ஷன் கமிஷனா வேலை பார்த்தது. இன்னைக்கு இருக்கா மணி மோடி அவர்களுடைய கைப்பாகையா அது இல்ல. அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. அதாவது திமுக வந்து அந்த வெளியே போனாங்க இல்லையா, இங்க இருந்து வெளியே வேலைக்கு போன தமிழர்கள்லாம் திருப்பி வராங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதுல திமுகவுக்கு பிரச்சனை, அதனாலதான் இப்படி எஸ்ஐஆரை எதிர்க்கிறாங்க. எங்க பிரச்சனை அது இல்ல மேடம். இப்ப பீகார், குஜராத், ராஜஸ்தான் நீங்க அங்க இருந்து இங்க வந்தாங்க பாத்தீங்களா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவங்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து உங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கான வேலையை நீங்க இறங்கியிருக்கீங்க பாத்தீங்களா. இதை பார்க்கும்போது தான் எங்களுக்கு பயமா இருக்கு. உண்மையிலே எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு வேலை செய்யுது, யாருடைய வாக்குரிமையை பறிக்க பாக்குது. ஏன்னா இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, குறிப்பா பீகார்ல இந்த எஸ்ஐஆர் நடைமுறை வரும்போது தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய தொகுதி, இந்த தொகுதியில இவருக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அப்படின்றீங்கன்னா அந்த தொகுதியை டார்கெட் பண்ணி அங்க இருக்கிற வாக்காளர்கள் அதிகப்படியா நீக்கிறாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொருத்தி பார்க்கும்போது உங்களோட எதிர்கட்சி யாரு, திமுக. அப்ப திமுகக்கு எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ அங்க எல்லாம் ஓட்டை பிடுங்கி விட்டுருங்க, வேலை நம்மளுக்கு ஈஸி ஆயிடும். அப்ப நம்மளுடைய கூட்டணி கட்சியோட சேர்ந்து இப்போ முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஓட்டு விழுந்தா தானே ஜனங்களுக்கு வந்து டவுட் வரும். அதிமுக ஓட்டு விழுந்தா அதிமுக ஒரு பெரிய கட்சி, அவங்களுக்கு விழுந்திருக்கு பாருங்க அப்படின்னு டைவர்ட் பண்ணி விட்டுறலாம். எப்படியும் நம்மளுக்கு பாஜகவுக்கு பெரிய லெவல்ல ஓட்டெல்லாம் ஒன்றும் விடாது, பெரிய லெவல்ல சின்ன லெவல்லையும் ஓட்டு விடாது. அதனால தான் இவங்க அதிமுகன்ற ஒரு பிராண்டை இவங்க கூட சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ திமுகவுடைய ஓட்டெல்லாம் காலி பண்ணிட்டா அதிமுகவுக்கு ஓட்டு விழுந்துருச்சு, அதனால நாங்க ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க பின்வாசல் வழியா நீங்க நுழையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ஊரறிந்த உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையா இல்ல, அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு நேர்மையா இல்ல. எலெக்ஷன் கமிஷன் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை அப்படின்றது போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே ஓப்பனா தெரியுது. எலெக்ஷன் கமிஷன் மட்டும் இல்ல, சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், இப்படி எல்லா துறையும் வந்து பாஜகவுடைய பழிவாங்கும் நடவடிக்கைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமா தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் மக்கள் அந்த துறைகள் மீது அவங்க வந்து நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க. ஸோ இதுவும் எங்களுக்கு மேலும் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இதனால தான் வந்து எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம். இங்க இருக்க மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலையில பாஜக அரசு ஈடுபட்டிருக்கு. அதுதான் எங்களுடைய பயமா இருக்கு. எஸ்ஐஆரை நாங்க வந்து எதிர்க்கல, அது ஏன் இவ்வளவு குறுகிய பீரியட்ல இவ்வளவு அவசர அவசரமா நீங்க செய்றீங்க அப்படின்னு தான் எங்களோட கேள்வியா இருக்கு. இதைதான் பிடிஆர் அவர்களும் வந்து ரொம்ப தெளிவா பாயிண்டா கேள்வி கேட்டிருக்காரு. முடிஞ்சா அவருக்கு கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க.